ஹலோ மக்களே, நீங்கள் பார்க்கின்றது தீபக் சொல் சேனல். இந்த சேனலில் இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீர்கள் என்றால், அது என்னென்னு உங்களுக்கே தெரியும், தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் பார்ப்போம். அதுதான் அதே தான் பார்ப்போம். நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்காக தப்பான வழியில் போனால் கடவுளோ இயற்கையோ அதை சரியான வழியில் முடிச்சு வைக்கும். ஏன்னா அது நம்ம தலைக்கு மேலே கருடனாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆதி கர்ணா 2 பேருமே சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு சார். கருணா, என் வியாபாரம் உன் கூட நடுவில் எதுக்கு கண்டவெல்லாம் குறைக்கிறான்? இப்போ உனக்கு எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ எப்படி உங்ககிட்ட வியாபாரம் பண்ண முடியும்? இவன் பேர் சொக்கன் சார். கர்ணான்றவன்ட்ட வேலை பார்க்குறான். மொரட்டு விசுவாசி சார். அண்ணனே, என்னடா? இல்லைண்ணே, அண்ணன் அடிக்க போனீங்க. அடங்கப்பா. உன் லிமிட்ல இருக்கிற கோம்பையம்மன் கோயில்ல ஒரு சின்ன வேலை இருக்கு. இவங்க கூட சேர்ந்து முடிச்சுக்கோ. அவங்க எல்லாம் பெரிய கைடா. நாளைக்கு பிரச்சனைனா ஒன்ன கோர்த்து விட்டு அவங்க கலந்துக்குவாங்கடா. நேத்து ஒரு கடா கண்டேன். அம்புட்டு பேர் கையிலையும் அருவா. உனக்கும் கருணாவுக்கும் எதிராக நிக்கிறாங்க. யார் சொல்லி இதை பண்ண? நீ எதுவும் பண்ணல. ஏய் சொல்றா. இனி எந்த நாயோட தயவும் எனக்கு தேவையில்லை. நான் நாய் தான் மதினி. சோறுபட்டு வாழ்த்தவனுக்கு விசுவாசமா இருக்க மட்டும்தான் தெரிஞ்சு. அதுக்காக சமரனுக்கு ஒண்ணுன்னு விட்டுட்டு வேடிக்கை பார்க்க தெரியாது இந்த நாய்க்கு. நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன கதைன்னே எனக்கு புரியலையே. தெரியல. படம் பண்ணதுக்கப்புறம் பார்த்து தெரிஞ்சுக்கோ என்ன கதை. எனக்கு பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரியாக போகுது. ஆக்சுவலி இல்லை, 3 பேரும் ஹீரோவா? நான் வெறும் சூரியன் மட்டும்தான் ஹீரோன்னு நினச்சேன். இல்லை சூரிய மேபி மெயின் ஹீரோவா? ஆனால் தெரில. 3 பேருமே எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது ஹீரோ மாதிரி தான் தெரியுது. பட் இருந்தாலும் படம் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் என்ன ஏது என்று. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் அண்ட் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.